நாங்கள் சிலரை பார்ப்பதற்காக இங்கே வந்தோம். அந்த ராஜராஜ சோழ மாமன்னனுடைய பிறந்தநாள் காணுகின்ற நாட்களாக இந்நாட்களை பார்க்கின்றேன். ராஜராஜ சோழ மன்னன் நீடு வாழ்க, வாழ்க புகழ் என்று சொல்லி முதலில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்த இடத்துல அப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே ஒரு குறுநில மன்னன் வந்துட்டு போனார் நேத்தின்னு சொல்லி. வந்தவர் சும்மா இல்லை, திலிப்பி அவரோட பாஷை, ஏன் லாங்குவேஜ் இல்லை, மறுபடியும் போய் பேசுகிறார். நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தலைமை கழக நிர்வாகிகள், நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். அந்த முடிவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதை நாங்கள் முடிவு செய்தோம். இனிமேல் இல்லைன்னு அறிவிச்சிட்டார். அது அவர் வர கோவம்லாம் யார் மேலேன்னா என் மேலே இல்லை, உங்கள் மேலே தான் கோவம். திருப்பி எந்த ரிப்போர்ட்டரும் என்னை கேட்கக்கூடாது, இனிமேல் ஒட்டோ உறவோ கூட்டோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? நீங்கள் நல்லா கேளுங்க. ஒன்று மக்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லை நிருபர்கள் ஏமாந்தவங்களாக இருக்கணும். ஒட்டோ உறவில் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் பாரதிய ஜனதா கட்சியோடன்னு சொல்லி இவர் தானே திருப்பி சொன்னார். அப்புறம் தஞ்சாவூர் என்ன பண்ணுறாரு, ஒருமித்த கருத்து ஒத்து வர கருத்துலாம் இருந்தால் நாங்கள் கூட்டணி வச்சுக்க தயார்ன்றாரு. எல்லா தொலைக்காட்சியிலையும் போட்டு அதை பெருசு பண்ணி நேத்தியில் இப்போ நீங்கள் வந்த பின்னாடி தான் அதை பார்த்தேன் நான். ஏதாவது தெரிஞ்சு பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா, புரிஞ்சு பேசுகிறாரா, புரியாமல் பேசுகிறாரா எனக்கு தெரியல. அங்கே நெருக்கடி என்னென்னு கேட்டிங்கன்னா, பழனிசாமிக்கு தங்கமணியும் வேலுமணியும், ஃபார்வர்ட் மினிஸ்டர் தங்கமணியும் வேலுமணியும் இவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கணுன்றது ஒருத்த காலில் நிற்கிறாங்க. சொல்லுங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும். கூட்டணி வேண்டான்னு முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் கூட்டணி வேண்டான்னு சொல்லுங்கள். ஜெயக்குமார் ஒன்றுக்கும் உதவாதவர் ஏதாவது கத்திட்டு போவார். அவர் சொல்கிறது எடுபட போகிறதில்ல. கட்சியினுடைய அவரே சொல்லிக்கிறார்ல, நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி. அப்போ யார் சொல்கிறது எடுபடுன்றது நீங்கள் நினச்சி பார்க்கணும். அப்போ அங்கே ஒன்று பேசுகிறது, இங்கே ஒன்று பேசுகிறது. கூட்டணி கட்சிகள் யார் வரன்றா ஒன்று தேடிட்டு கூட்டணி கட்சிகள். விஜய் எங்களை பற்றி ஒன்றுமே பேசலையா, அவங்க எவ்வளோ சாதனை புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நடிகர் விஜய் அதனால் பேசலைன்னு சொல்லி உன்னை பொருட்டாவே நினைக்கல. உன்னை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராகவே அவர் கருதலை. யார் நடிகர் விஜய் எல்லாத்தையும் பேசினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னார், என்டி ராமாராவ்னார், ஏதோ பார்த்தேன் ஏகப்பட்டதை அவர் பேசினார். ஆனால் பழனிசாமின்னு ஒரு ஆளை பற்றி பேசுகிறதுக்கே தயாராக இல்லை. ஏன்னா உன்னை பொருட்டாக எடுத்துக்கவே இல்லை. இங்கே கூட்டணிக்கு யாருமே கிடையாது. போன எலெக்ஷனில் 5 இடம் 34 இடத்துல நின்று 20% ஓட்டு வாங்கிட்டேன்னு மாறுத்தட்டினா நான் தான் எடுத்து வெளியில் விட்டேன். அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி ஒன்று ஜெயித்தப்போ அப்போ 20 இடம் தான் நின்னது, 19% வந்துச்சு. 1% தான் வித்தியாசம். எங்கேயா விடுற கதை அப்படின்னு அப்புறமா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி மழுப்ப ஆரம்பித்தார். எந்த கட்சி கூட்டணிக்கு வரும்? இப்போது இது யாரை ஏமாத்துகிற வேலை, ஊரை ஏமாத்துகிற வேலை. இப்போ பிஜேபிகிட்ட மறுபடியும் சரண்டரை காலில் விடக்கூடிய ஒரு கேவலமான நிலை. ஆகவே பிஜேபி கூட்டணி இப்போ இருக்குங்கிற மாதிரி இதை சொல்கிறார். ஆகவே மக்களை முட்டாளாக நினச்சிக்கிட்டு பேசாத பழனிசாமி, நீ எவ்வளோ பெரிய அறிவாளின்னு எனக்கு தான் தெரியும். ஆகவே இது போன்ற கருத்துக்களை சொல்லுவது என்பது சரியான ஒன்றாக தெரியவில்லை. அது எங்கே நின்றுட்டு சொல்கிறாரு, வேதனையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை மண்டலத்தில் எவ்வளோ எம்எல்ஏ சீட்டு மொத்தமாக 34 சீட்டு. எவ்வளோ வந்துச்சு? 4 சீட்டு. மிஸ்டர் வைத்தியலிங்கம் இப்போ கூட இல்லை, 4ல் 1 மைனஸ், 3 இடம். தஞ்சை மண்டலமே சொல்கிறேங்க நான் கம்ப்ளீட்டாக. திருச்சியில் 0, 10க்கு 10 0. திருச்சியில் வெக்கமாக இல்லை. அப்புறம் அடுத்து ஒன்று ஆரம்பித்தார் அவர். இவர் முதலமைச்சர், இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நானே பதில் சொல்லுவேன். முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வேலையை பார்த்தாருனா, கடமைகளை செய்து அங்கங்கே திட்டத்தை துவக்கிட்டு போனார்னாவே போதும். இப்படி ஒரு அறிவாய்ந்த ஒரு மனிதனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதுக்காக நேரத்தை ஒதுக்குறீங்கன்னா மக்கள் ஒரு மாதிரி உங்களை பார்ப்பாங்க.
இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் போய் பழனிசாமிக்கு பதில் சொல்கிறாருன்னு. அந்த காலத்திலலாம் ராஜா காலத்தில் பழைய ராஜா அந்த காலத்திலலாம் அந்த அஞ்சரன்னு சில பேரை ஒதுக்கி வச்சுருவானா. 6 அறிவு இருக்காது அந்த காலத்தில். அவங்க பேரே அஞ்சரன்னு வச்சுருப்பாங்களாம். அது மாதிரி அஞ்சரைக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிகிட்டு இருந்தா அந்த நாட்டில். இது தேவையான முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும். பாப்பா வா மேடையில் பேசலான்னு இவர் கூப்பிட்றாரு. அவரை வா மேடையில் பேசலாம். முதல்ல தமிழே ஒழுங்காக வரல. திருப்பியில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து நேற்று என்ன வார்த்தை சொன்னார்? இன்றைக்கு கெண்டைக்கு இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் பழனிசாமிகிட்ட. ஒன்று ஒழுங்காக பழகு பேசுகிறதுக்கு, தமிழையாவது கற்று தொலை. அதை வந்து தஞ்சை தமிழ் வளர்த்த மண், உலக தமிழ் மாநாடு கண்ட மண், புரட்சி தலைவி அம்மாவால் தலைவரால் இந்த மண்ணில் வந்து நின்றுட்டு ராஜராஜ சோழன் மாமன்னன் பிறந்த மண்ணில் இருந்துச்சு. இன்றைக்கு திருப்பி இப்படி அடுத்ததுங்க. எனக்கு வயிறறிஞ்ச விஷயம். நான் இல்லாட்டினா ப்ரெஸ்ஸை கூட இன்றைக்கி அப்படியே விட்டுருவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ரொம்ப தஞ்சை மண்டலத்துக்கு ஏகப்பட்டது பண்ணிட்டாராங்க. எனக்கு தெரியும். கூவம்புல அங்கே இருக்க அணை கான்ட்ராக்டை நீ வந்து எல்என்டி கொடுத்த, கரெக்ட். நான் இருக்கிறதுன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவாங்க. கொள்ளடிக்கு நீ போகல. ஆனால் என்ன சொல்கிற நீ? கஜா புயல் ஒன்று வந்துச்சே தெரியுமா? ஓய் பழனிசாமி, திரும்பி பார்த்தியா? நீ முதலமைச்சராக தான் இருந்த. நீ தஞ்சை மண்ணில் வந்தியா? எவ்வளவு மரங்கள், எத்தனை லட்சம் மரங்கள், தென்னை மரங்கள். தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் இருந்து கம்ப்ளீட்டாக எத்தனை லோடு லாரி மக்கள் அனுப்பிச்சது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அனுப்பிச்சது. எவ்வளவு பேர் நான் அனுப்பிச்சேங்க, ஒசூர்லேருந்து அனுப்பிச்சேங்க. அத்தனை தலைவர்களும் சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து திரும்பி பார்த்துருக்கேன். நீ அந்த கஜா புயலுக்காக என்ன செய்தா இந்த தஞ்சை மண்ணுக்கு சொல்லுங்கள். இந்த தஞ்சை மண்டலத்துக்கு 4 வருஷத்தில் என்ன பண்ணி கிழிச்ச நீ? அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறார். சூப்பர் கேள்வி. அதான் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபுல் மார்க்கு கொடுத்து 100% அவருடைய டிபார்ட்மெண்ட்டை சரியாக பார்த்துக்கிறார் அப்படின்னு. அப்போ அவரை விட்டால் வேறு மந்திரி இல்லாமல் பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லி அவரே சிரிக்கிறார். சூப்பரான கேள்வி. அவர் சொன்ன பதிலும் சூப்பரான பதில். பழனிசாமி 4 வருஷம் சசிகலான்ற சின்னம்மா காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்த பின்னாடி நீங்கள் என்னென்ன கையில் வச்சுருந்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஹோம் மினிஸ்டர், காவல்துறை, பொதுப்பணி, பிடபிள்யூடி, அப்புறமா ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை, துறைமுகம், சிறு துறைமுகங்கள், எது மாதிரி இதில் அடுக்கிக்கிட்டே போகலாமே. அதெல்லாம் உங்கள் கையில் தானே இருந்தது. அப்போ வேறு யாரும் அறிவாளியே இல்லையா பக்கத்தில்? ஏன் பல மினிஸ்டர் கூப்பிட்டு கொடுக்கறது? எம்எல்ஏஸ்க்கு நீ வச்சுக்கோ பொதுப்பணித்துறையை, நீ ஹோமை வச்சுக்கோ, நான் சிஎம் வச்சுட்டு ஏதோ ஒரு போர்ட்போலியோ வச்சுக்கிறேன்னு அந்த மனசு வந்ததா? அப்புறம் என்னத்துக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறேனே? எவ்வளவு கொடுமை. அதாவது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கண்ணாபின்னு வளர ஆரம்பிச்சிட்டார். அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே 2 இடத்துலையும் அந்த தென்னை மரமெல்லாம் போய் அவங்க கதறி அழுததை கண்ணில் பார்த்தவன் நான். ஆகவே அடுத்தது குட்கா, எங்கே பாரு கஞ்சா, எங்கே பாரு தமிழ்நாடு பூரா ஆயிடுச்சு. பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம் பேரில் தானே சிபிஐ கேஸ் பெண்டிங்கு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனு. ஆட்சியில் அவங்க தானே தூக்கிட்டு வந்து குட்கா உள்ளே காமிச்சு பெரிய கலர் நடந்தது. பழைய டிஜிபியும் பழைய மினிஸ்டர்ஸ்லாம் அதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ என்ன அதை பற்றி பேசுகிற? இதெல்லாம் ஏன் இது மாதிரி இவரை எதிர்த்து எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சி அழிஞ்சு போயிட்டு இருக்குங்க. என்ன நிலைமைன்னா, விஜய் ஒரு பொருட்டாக இவரை நினைக்கல அப்படின்னா, விஜய் எங்கேயாவது கிடைச்சா காலில் விழுந்துடலாமா, ஏதாவது ஒரு கூட்டணி எங்கேயாவது வந்து சேருமா அப்படின்னு. இப்போ பிரேமலதா ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு நியாயமாக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும். அதை கொடுக்கலன்னா அப்புறம் அவங்க யாருன்னு சொல்லுவாங்க. இறந்த கேப்டனுடைய அனுதாபத்துக்காக 20% வாக்குகள் கிடைத்ததுன்னு புகழேந்தி சொன்னால், அதை மறுப்பதற்கு பழனிசாமிக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தயாரா சொல்லுங்கள்? ஏன்னா விருதுநகர் ஒன்று தான் நெக் டு நெக் ஃபைட் போச்சு. 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 4000 ஓட்டு. ஜெய்ஸ்டார் ஒரு இடத்துல விஜய் பிரபாகரன் தானே ஜெய்ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்புறம் தான் அவர் தோக்குறார். இந்த நிலைமை அதிமுக இல்லையே. 7 இடத்துல டெபாசிட் போகுது, 12 இடத்துல பின்னாடி போகுது, 5000 ஓட்டு வாங்க விலவங்கோடில். எவ்வளோ கேவலமான சூழ்நிலைங்க சொல்லுவோம் பார்ப்போம். ஆகவே இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இதெல்லாம் பொய் பேசி இங்கே வந்து அலைஞ்சிக்கிட்டு இல்லாததை சொல்லி பிஜேபி கூட்டணிக்கு மறுபடியும் போகிறாங்க, பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அம்மாவை தவறாக பேசுனதுக்காக ஹைகோர்ட்டுக்கு போனவன் நான். எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருக்கும் பொழுது அங்கே இருக்க
அட்வொகேட் ஜெனரல் அதை வந்து ஏஜி வந்து உள்ளே ஒத்துக்கிட்டார். புகழேந்தி அம்மாவுக்கு ஷூரிட்டி கொடுத்துருக்கார், அவர் சொன்னது இருக்கட்டும்னு சொல்லி. யாரோ ஒரு பொம்பளை ஏதோ தப்பாக கிளைம் பண்ணான்னு சொல்லி சீமான் பேசுகிறாரு ஊழல்வாதின்னு அம்மாவை. ஒன்றுக்கு நாங்களில் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ ஏன் நீ சீமான் சொன்னதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்ற? சீமானுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பித்தேன்னா வேறு மாதிரி ஆகிடும். திராவிடம் தேசியம் ஆரம்பித்தேன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு போதாது. திராவிட உக்கலை வங்கான்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் எழுதுனது தான் 3 ஜென்ரேஷன், 40வது வருஷம்னு நினைக்கிறேன் நான். அவர் கொடுத்த தேசிய கீதத்தை நாட்டினுடைய பிரதம மந்திரிலேருந்து குடியரசுத் தலைவர்லேருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் அப்போ இருந்த ஓல்டு ஆல்ரெடி இந்த ஈவினிங் எழுத வயதானவர்கள், நடுநிலைமை வைப்பவர்கள், மற்றவர்கள்லாம் அச்சம் என்பது மடமையிடா, அஞ்சாமை திராவிட உடமையிடான்னு எனது தலைவன் பாண்ட காலத்திலேருந்து. ஸோ இவர்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் அம்மாவை திட்டினாலும் பரவாயில்ல, தலைவரை திட்டினாலும் பரவாயில்ல, அவன் கால் எங்கே இருக்குது, கூட்டணி கிடைக்குமா, தனியாக வந்து பார்த்து காலில் விழுந்துட்டுமா, ஒரு வெங்காயமும் வராது. ஒரு ஆளும் பழனிசாமிகிட்ட கூட்டணி வரமாட்டாங்க. நீ உள்கட்சியில் இருக்கவனே சேர்த்துக்க முடியாதுன்னு தகராறு பண்ணி, நான் எடுத்துட்டேன்னு அதிகாரம் பண்ணி அக்கிரமம் பண்ணி ஒரு உச்சத்தில் போய் நின்றுட்டு கரெக்டாக பண்ணிட்டுருக்கிய, அப்புறம் எப்படி வரும் சொல்லுங்கள், எப்படி வரும்? ஆகவே தான் அந்த இளங்கோ, எந்த இளங்கோ, நான் முதல்ல அரசாங்கத்தில் என்னென்ன பதவின்னு சொன்னேன், கட்சியிலையும் அப்படி தாங்க, அமைப்பு செயலாளர், வட்ட செயலாளர் அவர் தான். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அமைப்பு செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், அதுக்கு பின்னாடி கட்சியில் வந்து பொதுச் செயலாளர், இதுபடி ஒரு 5-6 பதவி வச்சுருந்தார். ஒரு நாள் கொடநாடு கொலை வழக்கில் மிஸ்டர் இளங்கோ அவனை என்கொயரி பண்ணாங்கன்னு சொன்ன உடனே அப்ளிகேஷனே வாங்காமல் அவர் மாவட்ட செயலாளர் பண்ணிட்டார். அந்த இளங்கோவன் மேலே டிவிஎஸ்சி எஃப்ஐஆரை போட்டு பெண்டிங் வச்சுருக்கு. இன்ன வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இந்த டிவிஎஸ்சி எடுக்கிறதில்ல. அது டிவிஎஸ் நான் சொல்லி இந்த கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னு போச்சு, எடுக்கிறது இல்லை, அரெஸ்ட் பண்ணுறதும் இல்லை. இந்த கவர்மெண்ட் மேலே மாத்திரம் ஊழலை பற்றி அவரும் பேச மாட்டார். ஊழல் இருந்தால் தான் பேசுகிறதுக்கு எனக்கு தெரியாது. ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுங்கள், பழனிசாமியை பார்க்குறேன், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அரசு மீது சொல்ல மாட்டார். அப்போ என்னாச்சு, அந்த இளங்கோவன் மேலே இதே டிவிஎஸ்சி ரைடு விட்டப்போ கூட்டமாக போனீங்கல்ல, ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டுங்க, அங்கேருந்து போகிறது 200 பிரியாணி சப்ளை, அங்கே போய் டிவிஎஸ்சி ஆஃபீஸரோட தகராறு பண்ணுறது எல்லாம் பண்ணிங்கல்ல. அப்போ இன்கம் டேக்ஸ் உள்ள போய் 4 நாளாக ரைடு பண்ணிச்சா, அப்போ ஏன் ஒன்றுமே பண்ணலை? ஏன் வந்து அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கலை? மத்திய அரசு வேணுன்னே எங்கள் மேலே பாயுது, தப்பு, பிஜேபியோட உறவு இல்லைன்னு ஏன் சொல்லலை? அதனுடைய எதிரொலி தான் அடுத்து இடி உள்ளே போகணும் பயத்தில் பழனிசாமி இப்போ வந்து சரண்டர் ஆகி கொள்கை ஒத்து போனால், இதெல்லாம் நான் சொல்கிற தமிழ், என் தமிழ் நல்லாயிருக்கும். ஏன்னா பெரியார் பேர் வச்சவன் நான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு நான் பாரதி. இது ஒன்றை சொல்லிட்டாவே எழுந்து போயிடுறான் பழனிசாமியில் முடியாதது. ஏன்னா அப்படிப்பட்ட தமிழ், அவருடைய தமிழ் வேறு தமிழ், சாங்கே வேறு. அது போய் தொலையிட்டு அது பேச முடியல, அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணி. ஆகவே மத்திய அரசை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டதனுடைய எதிரொலி தான் நேற்று தஞ்சை மண்ணிலிருந்து திருச்சிக்கு போய் பாரதிய ஜனதா கட்சிகிட்ட சரண்டர் ஆகி இருக்கிறது. ஏன்னா 4 நாள் கழித்து மறுபடியும் இல்லைன்னு சொல்லுவான். எப்படி வேணாலும் நான் திருப்பி பேசுகிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஆகவே இதை தான் நான் ப்ரெஸ்ஸுக்கு நான் வந்து இவர் ஏமாற்றிட்டுருக்காருங்கிறத உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உங்கள் தலைமையில் நடக்குது. நீங்கள் அதிமுக ஒருங்கிணைக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி சேர்த்து தானே நீங்கள் என்ன இல்லை அருமையான கேள்வி. எத்தனை நாள் லெட்டர் எழுதணும், நேராக பார்க்குறதுக்கு கேட்டேங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு தப்பே இல்லைங்க, நீங்கள் நியாயமான கேள்வி. இதை எவ்வளவோ ட்ரை பண்ணி எவ்வளவோ முயற்சி பண்ணால் சேர்க்க முடியாது. சொன்னது தான், நான் எடுத்தது தான், நடக்கவே நடக்காது, இனிமேல் யாரையும் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தவங்களுக்கும் அதே பதில், உன்னை முதலமைச்சராக பரிந்துரை பண்ண அண்ணன் ஓபிஎஸ்ஸுக்கும் அதே பதில், எதிர்கட்சி தலைவரை விட்டு கொடுத்த ஓபிஎஸ்ஸுக்கும் அதே பதில், எங்களுக்கும் அதே பதில். என்னங்க நடக்குது இந்த கட்சியில்? ஒரு ஸ்டெப்பு கீழே வந்து எல்லோரும் ஒன்றா போவோன்னா அடுத்தவங்க காலில் போய் விட வேண்டிய அவசியம் இல்லையே. இது எல்லாமே சரியாக போயிடுமே ஒற்றுமை வந்தால். இங்கே ஏன் எல்லோரும் உன்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேன்றாங்க? அது பெருமையை வேறு சொல்லிக்கிறாரு. விஜய் எங்களை பற்றி ஒன்றுமே பேசலை, விஜய் ஒன்றை பொருட்டாவே நினைக்கல. விஜய்கிட்ட கேளு, எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணின்னு யாராவது போய் விஜய்கிட்ட கேட்டால் அவர் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவார். வேணாம், இவனை சேர்ந்தா என்ன ஆகுன்னு தெரியாதா? 10 தோல்வி 11 தோல்வின்னு. ஆகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுதுங்க. அதில் இருக்க அந்த நம்பிக்கையை நாள் பட எனக்கு நம்பிக்கை, ஐ எம் லூசிங் மை ஹோப்.
போயிட்டே இருக்காது. அந்த நம்பிக்கை இந்த ஆளால் சீரழிகிறது. என்ன ஒவ்வொரு நேரத்தில் தூக்கம் வர்றது இல்லைங்க. தலைவர் வளர்த்த இயக்கம், அம்மா பரிணாம வளர்ச்சிகள் வெற்றிகளை குவித்த இயக்கம்ங்க, சாதாரண இயக்கம் இல்லைங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போய் யாராவது கூட்டணி கிடைப்பாங்களா? எப்பயாவது என் தலைவரும் அம்மாவும் சொல்லியிருக்காங்களா சார்? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், கூட்டணி அவங்களோட வச்சுக்கிறேன், இவங்களோட வச்சுக்கிறேன், அப்போ தான் ஆட்சிக்கு வருவோன்னு சொன்னாங்களா? தன்னுடைய இன்னுயிரை பயண வைத்து 2வது முறை ஆட்சி கட்டியில் வந்த அம்மா சின்ன சின்ன கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. பெரிய கட்சிகள் அவங்கவுங்களும் முதலமைச்சர்னு ஆரம்பித்தாங்க. கேப்டன் அவர் முதலமைச்சர்னு ஆரம்பித்தார். அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் முதலமைச்சர்னு ஆரம்பித்தார். பாருங்கப்பா நீங்கள் முதலமைச்சராக பாருங்கன்னு சொல்லி சிறிய சிறிய கட்சிகளை அழைத்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூப்பிட்டு தானே வச்சு பண்ணாங்க. 2வது முறை ஆட்சிக்கு வந்தாங்க. நடந்ததா இல்லையா? இந்த கட்சி நாங்கள் தனியாக நிற்கிறோம், தனியாக ஆட்சி அமைக்கிறோம், எங்களுக்கு யாரும் தேவையில்லை, வந்தால் வாருங்கள் வரவேற்கிறோம் சொல்கிறதுக்கு கூட யோகியதெல்லாம் போயிடுச்சே. இதுதாங்க நிலைமை. நீங்கள் கேட்டது நான் உண்மையை ஒத்துக்கிறேங்க. நான் நாளைக்கு இது முடியலைன்னா மக்கள் முன்னாடி போய் மன்னிப்பு கேட்கணும், வர வழியே இல்லை. ஆகவே இதுக்கு பழனிசாமி தான் தடங்கலாக இருக்கார். அவங்களும் நானும் ஒரு 5 வருஷமாக ஒரு சினிமா ஓடிக்கிட்டு இருக்குது. அது எங்கள் சின்னம்மாட்டிருந்து ஓடிக்கிட்டு இருக்குது. சேர்த்து வைப்பேன், வெளியில் வர்றப்பெல்லாம் சேர்த்து வைப்பேன். இனிமேல் அம்மா இறந்த நாள் 5ஆம் தேதி அன்றைக்கி வந்து சேர்த்து வைப்பேன். அப்புறமா தலைவர் பிறந்தநாள் 17ஆம் தேதி அன்றைக்கி வந்து சேர்த்து வைப்பேன். அதுக்கு முன்னாடி அப்புறம் அண்ணா நினைவு நாள் வரும் பிப்ரவரி 3 அன்றைக்கி சேர்த்து வைப்பேன். அம்மா பிறந்தநாள் 24 சேர்த்து வைப்பேன் சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்கள் அண்ணனும் தியாகம் பண்ணுறேன்றாரு, தேடிக்கிட்டும் போக மாட்டேன்றாரு. ஸோ அண்ணா திமுகவுக்கு பெரிய கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டு எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியலிங்க. இதில் போய் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். ஆகவே உங்கள் கேள்விக்கு மனதிலே ஏற்பட்ட மன வருத்தத்துடன் பதில் சொல்கிறேன். என்னுடைய ஒற்றுமை என்கின்ற நாங்கள் அமைத்திருக்கின்ற இந்த ஒருங்கிணைப்பு என்பது நடக்குமா என்கின்ற ஐயப்பாடு எழுந்துவிட்டது. தொண்டர்களும் பொதுமக்களும் விடாதீங்க, எப்படியாவது முயற்சி பண்ணுங்கன்றாரு. காலம் பதில் சொல்லும். 26லாம் காணாமல் போயிடுவாங்க. இன்றைக்கி விஜய்க்கு நான் ஒரே ஒரு சின்ன கணக்கு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னென்னா 40% ஓட்டு, 28% 30% டிஎம்கே ஓட்டு இருக்கு. காங்கிரஸ், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட்டு, அப்புறமா விடுதலை சிறுத்தைகள், தொடர் திருமாவளவன் அவரோட கட்சி, அப்புறமா கொங்கு, இப்படிலாம் அவங்க ஒரு கூட்டணி எதிர்ப்பாக பிஜேபிக்கு எதிர்ப்பாக வச்சுருக்காங்க. இது 28, 30, அது ஒரு 10 மினிமம் சேர்த்தா கூட 40% போயிடும். அப்புறம் 40% மேலே போகிறப்போ இவர் 7-8% சீமான் வச்சு ஃபைட் பண்ணிட்டுருக்கிறாரு. அது எவ்வளோ குறையுமோ அதிகமாக போகுமோ தெரியாது. இந்த சுச்சுவேஷன் இங்கேயே உங்களுக்கு ஆயிடுச்சு. நான் 20 வச்சுருக்கேன்னு ஒருத்தர் இந்த காமெடி பண்ணிட்டு அலையிறார் பழனிசாமி. 20 வச்சுக்கோ, எல்லாம் அப்படியே ஒரு 68 போகும். ஆனால் எங்கே டேமேஜ் ஆகும், விஜய்க்கு ஓட்டு எங்கேருந்து வரும்? இளைஞர்கள் பட்டாளம் ஓட்டு போட்டு அதுக்கு பின்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் மதில் மேல் பூனையாக இருக்கின்றவர்கள் பாதி பேர் 20% இவரே ஒத்துக்கிறார் பாருங்க. அதில் 10% மேலே காணாம போயிடும். அங்கே போட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இது தோத்துருன்னு முடிவு பண்ணால் அந்த வாக்குகளும் போய் தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவானுங்க. எவ்வளோதான் நானும் துப்புறதோ தெரியல. எம்எல்ஏ கேஸ் வேறு சேலத்தில் போய் நீ எங்கே வேணால் கொடு பரவாயில்ல பார்த்துக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நான் எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன். பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடாதே, ஒழித்து விடாதே, இதோடு நிறுத்திக்கோ. அடுத்து பிஜேபிக்கு கூஜா தூக்கி அந்த பிஜேபி படத்தோடு வந்தீங்கன்னா இன்னும் கேவலமாக மக்கள் காரி துப்ப ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணுன்றாங்க, அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணுன்றாரு. யாருங்க ஒத்துக்குவா? விஜய் வந்தால் விஜய் முதலமைச்சர் ஆகணுன்னுவார். இந்த ஆளை யார் ஏற்றுக்குவா? ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை அதை தான் விவரித்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர் அளிக்கிறாரு இல்லை நீங்கள் அழிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து முழுக்க திமுக ஆதரவாக தானே பேசுகிறீங்க. திமுக ஆதரவாக பேசுறதுங்க. அட்லீஸ்ட் இல்லை அட்லீஸ்ட் ஆதரவு பேசுகிறீங்க, ஸ்டாலினுக்கு ஆதரவு பேசுகிறீங்க. நீங்கள் பழனிசாமி டேமேஜ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆதரவு பேசுகிறீங்க. கரெக்ட் இல்லவே இல்லைங்க. நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். நான் என்னென்ன ஆரம்பித்தேன், திமுகவுக்கு டேமேஜ், திமுகவை ஆதரிக்கின்ற அவசியம் இருந்தால் என் நேரம் திமுகவுக்கே போய்டுறோம். என்ன யாரை போய் கேட்கணுன்னு இருக்கு? நான் இன்னும் ஓப்பனாக கீழே இறங்குறேன். இன்றைக்கி திராவிட இயக்கம்னு பேர் சொல்கிறதுக்காக ஒரு இயக்கம் இருக்குல்ல. அம்மாவை திட்டினா பேச மாட்டேன்றீங்க, தலைவரை திட்டினா பேச மாட்டேன்றீங்க, திராவிட கொள்கையை பற்றி சொல்ல மாட்டேன்றீங்க. ஒருத்தர் திராவிடமாக தேசியமானு பேசுகிறாரு, அதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்லணும் சொல்லுங்கள். ஆனால் அண்ணா திமுக என்னதுன்னு சொன்னால் அது மாத்திரம் சொல்லிக்கிறீங்க. தவறு இருந்தால் தானே சுட்டி காட்ட முடியும். நான் தான் ஊழல் இருந்தால் சொல்லுங்கள் திமுக மேலேன்ற, அதை சொல்ல மாட்டேன்றாரு. அப்போ என்ன சொல்லுவீங்க முக ஸ்டாலின் மேலேயும் மற்றவங்க மேலேயும் இந்த முதலமைச்சர் மேலேயும்? ஆகவே அதனால தான் அந்த பாயிண்ட்ஸுகளை நம்ம எடுத்து பேச வேண்டியிருக்கு. விவாதம் நடத்த ரெடின்னு தான் எடப்பாடியை கூப்பிட்றாரு, திமுகவை கூப்பிட்றாரு. சார் தயவு செஞ்சு என்னோடய ரெக்வஸ்ட் அப்படியே நீங்கள் பிரேக்கிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். விவாதம் அப்புறமா எடப்பாடி பழனிசாமி
அவர்கிட்ட வச்சுக்கிட்டு மு க ஸ்டாலின்கிட்ட அவருக்கு தைரியமும் துணிச்சலும் எல்லாமே இருந்துச்சுன்னா நீதி கட்சி நல உரிமை இயக்கம் ஆரம்பித்த காலத்திலேருந்து புகழேந்திக்கு தெரியும். பெரியார் பேர் வச்ச பிள்ளை. உனக்கு தைரியம் இருந்ததுன்னா வா, நானும் நீ கூப்பிட்ற இடத்துக்கு நான் வரேன், அங்கே பேசுவோம் 2 பேரும், அப்புறமா ஸ்டாலின்ட்டு வச்சுக்கலாம். முதல்ல நீ புகழேந்திகிட்ட பேசு, உனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னென்னு ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். டெபேட்டில் உட்காந்து தமிழ்நாடு மக்களுக்கும் எல்லா டிவி சேனலுக்கும் புகழேந்தி எவ்வளோ அறிவாய்ந்தவன் முட்டாள்னு தெரியும். வா என்கிட்ட வா, அப்புறம் நீ பேசு. ஸ்டாலின்கிட்ட இவர் சார் ஒரு 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 10th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்கிட்ட கூட ஆர்கியூ பண்ணுறவளுக்கு அறிவாய்ந்தவர் கிடையாது. ஆகவே இதெல்லாம் வேலையில்லாத வேலை. அங்கே வா பேசுகிறேன், இங்கே வா பேசுகிறேன். ஈரோடு பை எலெக்ஷனில் சொல்லி ஆம்பளையாக இருந்தா வான்னு, இதெல்லாம் நாகரிகமான வார்த்தையா? ஒண்டி குண்டி வரியா? வேட்டி கட்டிருந்த ஆம்பளையா வான்னு பேசலையா? அவ்வளோதான், அவருக்கு அவ்வளோதான். முன்னும் இந்த கட்சி அழியணுன்னு இருந்தது, தெரியாமல் இந்த சின்னம்மா கூப்பிட்டு இவரை எலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு பிடிச்சது இந்த கட்சி அழிவு பாதை தொடர்ந்து அழிவாக போயிட்டுருக்கு. வேறு ஒன்றும் இல்லை சார், யாரையும் சப்போர்ட் பண்ணி பேசணும் என்ன சார் இருக்குது? என் சொத்துக்களை அம்மாவுக்கு பிணையாக கொடுத்தேன், 11 வருஷம் கேஸு காலையாக அலைஞ்சேன் சார், இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் நான். ஆகவே எங்கேயாவது போய் செட்டில் ஆகணுன்னா எப்பயோ போயிருப்பேன் சார் நான். இன்னமும் இந்த கட்சி மேலே நம்பிக்கை இருக்கிறதால தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த கஜேந்தர் இருக்கார், ஆனந்த் இருக்கார், குமரகுரு இருக்கார், எல்லோரும் இருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், இந்த கட்சிக்காக உயிரை கொடுக்கவும் தயார். பழனிசாமியினுடைய அகம்பாவத்தை அழிக்கும் வரை ஓயவே மாட்டோம் என்பதுதான் எனது குறிக்கோள்.